أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يسبح لله ما في السماوات وما في الأرض الملك القدوس العزيز الحكيم. هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. وآخرين منهم لما يلحقوا بهم وهو العزيز الحكيم. ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل العظيم. مثل الذين حملوا التوراة ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய தூதர்களில் இறுதியானவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்வை அடியொற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என வேண்டிய பின்பு பர்லைனாகிய ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மாளிகையிலே ஒன்று குழுமி இருக்கும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு பேருரையின் போதும் ஒவ்வொரு உபதேசத்தின் போதும் மார்க்கத்திலே புதிதாக உண்டு பண்ணப்பட்டவர்கள் அனைத்தும் விதத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் அனைவரையும் நரகிலிட்டு செல்லும் என்பதை ஞாபகமூட்டியவர்களாக அவருடைய உபதேசத்தை ஆரம்பிப்பார்கள். நானும் உங்களுக்கு ஞாபகமூட்டியவனாய். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை எப்போது படைக்க வேண்டும் என்று நாடினானோ அன்றே அந்த படைப்பினுடைய நோக்கமும் அங்கே உருவாகிவிட்டது. வெறுமனே இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்துவிட்டு அது ஹலாலானதாக இருந்தாலும் ஹராமானதாக இருந்தாலும் இன்பமானதாக இருந்தாலும் துன்பமானதாக இருந்தாலும் அவன் வெறுமனே வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற
ஒரு நோக்கத்திலே அல்லாஹு தஆலா படைக்கவில்லை. தன்னுடைய திருமறையிலே இந்த மனித சமுதாயத்தை பார்த்து கேட்கின்றான், அஃப ஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, உங்களை நாங்கள் மனித சமுதாயமே உங்களை நாங்கள் வீணாக படைத்திருக்கின்றோம் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்களா என்று கேட்டுவிட்டு வேறொரு இடத்திலே அல்லாஹு தஆலா இதற்குரிய விடையை தருகின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இந்த மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக வேண்டி படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இப்படி படைக்கப்பட்ட இந்த மனித சமுதாயத்தில் இந்த மனித சமுதாயத்திற்கென்று அல்லாஹு தஆலா சில கட்டங்களை வைத்திருக்கின்றான். அதிலே முதலாவது கட்டம், அவன் தன்னுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியாகியதன் பிற்பாடு குழந்தை என்ற ஒரு கட்டமும், பின்பு சக வயதை அடைந்ததும் வாலிபர் என்ற ஒரு கட்டமும், பின்பு முதியவர் என்ற ஒரு கட்டத்தையும் அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு நிதர்சனமாக ஏற்படுத்தி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த கட்டங்களிலே எல்லாம் மனிதர்கள் மிகவும் முக்கியமான ஒரு கட்டம்தான் இந்த வாலிபர் கட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த வாலிபர் சமுதாயம் நினைத்தால் ஒரு சமூகத்தை நிரந்தரமானதாக வைத்திருக்கவும் முடியும், அல்லது அவர்களை தலைகீழாக புரட்டிவிடக்கூடியவும் அவர்களுக்கு முடியும். இதனால் தான் ஒரு கவிஞர் கூறுகின்றார், லைத்த ஷாப்பு பூஅ, உண்மையிலேயே இளமை என்ற ஒரு பருவம் விற்கப்படுமானால் ஃபஷ்டரைத்து, அதை நான் வாங்கி விடுவேன் என்று இளமையை அவர்கள் வாங்குவதற்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாக ஒரு முதியவரை பார்த்து உங்களுடைய தோற்றம் மிகவும் இளமையான ஒரு தோற்றமாக இருக்கின்றது என்று சொன்னால் அந்த மனிதர் அடைகின்ற ஆனந்தத்தின் எல்லையை நாங்கள் கணக்கெடுக்க முடியாது. அதே போன்று ஒரு இளைஞனை பார்த்து உங்களுடைய தோற்றம் ஒரு முதியவரினுடைய தோற்றத்தை போன்று இருக்கின்றது என்று சொன்னால் அவர் அடைகின்ற கவலைக்கும் எல்லை கிடையாது. எனவே இப்படியான ஒரு கட்டம்தான் இந்த இளைஞர் கட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. வெறுமனே இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை போல இந்த வாலிபர் சமுதாயத்திற்கும் இஸ்லாமிய மார்க்கம் மிகவும் முக்கியமான ஒரு இடத்தை கொடுக்கின்றது. அல்லாஹு தஆலா கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுன். அரசாத்துல் கியாமாவிலே நாங்கள் கூறக்கூடிய அந்த மஹ்ஷர் மைதானத்திலே யாரும் நிழல் பெற்றிருக்க முடியாத அந்த நேரத்திலே 7 கூட்டத்தினருக்கு அல்லாஹு தஆலா நிழல் கொடுப்பதாக வாக்கு கொடுக்கின்றான். அதிலே ஒரு கூட்டம்தான் ஷாப்புன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வை வணங்குவதிலே போட்டி போட்டுக்கொண்டு தன்னுடைய வாழ்நாளை அதிலே கழித்த இளைஞர் சமுதாயம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போல மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லன் தசூல கதமா அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பைன். 4 கேள்விகளை கேட்கும் வரைக்கும் யாருடைய பாதமும் அந்த அரசாத்துல் கியாமாவிலே இருந்து ஒரு அடில் முன்னெடுத்து வைக்கப்படவும் மாட்டாது, பின் வைக்கப்படவும் மாட்டாது. அதிலே ஒரு கேள்விதான், அன் ஷபாபி ஃபீமா அஃப்னா, உன்னுடைய வாலிபர் சமுதாயத்தை உன்னுடைய வாலிப பருவத்தை நீ எப்படி கழித்தாய் என்று அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய 4 கேள்விகளில் மிகவும் முக்கியமான கேள்வி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே அறிமுகப்படுத்துகின்றார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இக்தனிம் ஹம்சன் கபில ஹம்சின், உங்களை 5 விடயங்கள் வந்து அடைவதற்கு முன்பு நீங்கள் 5 விடயங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிலே ஒன்றுதான் ஷபாபுக கபில ஹரமிக்,
நீ முதுமையை அடைவதற்கு முன்பு உன்னுடைய வாலிப பருவத்தை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள். இஸ்லாம் எப்படி வாழ வேண்டும் என்று கூறுகின்றதோ, இஸ்லாம் எப்படி உனக்கு வழிகாட்டி இருக்கின்றதோ அப்படிப்பட்ட வாலிபர் சமுதாயமாக நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எம்மை படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹு தஆலாவும் கூறுகின்றான். அன்புள்ள சகோதரர்களே, இன்று நாங்கள் இந்த குத்பா பேருரையிலே ஈமானுள்ள இளைஞர் சமுதாயத்தை இஸ்லாம் எப்படி உருவாக்குகின்றது என்பதை பார்க்க வேண்டிய ஒரு கடமைப்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், இன்று நாங்கள் பார்க்கின்றோம், ஒருமனே மனிதர்கள் பிறக்கின்றார்கள், அவர்களை பெற்றவர்கள் அவர்களுக்குரிய பணங்களை செலவழிக்கின்றார்கள், கல்விகளை கொடுக்கின்றார்கள். மாற்றமாக இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்திலே மிகவும் துரதிர்ஷ்டவசமான ஒன்றாக இஸ்லாம் காட்டுகின்ற ஒழுக்க விழுமியங்கள் முற்றிலும் குறைவானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று நாங்கள் வீதிகளிலே சென்று பார்த்தால் எங்களுக்கு தாராளமாக விளங்கக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பெண் தனியே வீதியால் சென்றுவிட முடியாது. அவளை சூழ அங்கே 4-5 வாகனங்கள் பின்னால் சென்று கொண்டிருக்கும், பின்துயர்ந்து கொண்டிருக்கும். அது யார் என்று பார்த்தால் இந்த இஸ்லாமிய சூழலிலே வாழக்கூடிய இளைஞர் சமுதாயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹு தஆலாவும் கூறினார்களே, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுன். நாளை மறுமை நாளிலே அந்த அரசாத்துல் கியாமாவிலே 7 கூட்டத்தினருக்கு அல்லாஹு தஆலா நிழல் கொடுப்பான் என்று, அதிலே இந்த வாலிப பருவத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே வைத்திருப்பவர்களுக்குத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய வாலிபர் சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் தங்களுடைய மரணத்தை எப்படி சுவைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டுமே. ஆனால் எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற சமுதாயங்களை நாங்கள் எங்களுக்கு படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலே ஒன்றுதான் அல்லாஹு தஆலா கூறுகின்றான். சூரத்துல் கஹ்ஃபிலே வரக்கூடிய அந்த வரலாற்றை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே படிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னஹும் ஃபித்யா, அந்த கூட்டம் இருக்கின்றதே, இன்னஹும் ஃபித்யா, அவர்கள் இளைஞர் சமுதாயமாக இருந்தார்கள். அவருடைய எண்ணிக்கையை அல்லாஹு தஆலா கூறவில்லை. இன்னஹும் ஃபித்யா, அவர்கள் ஒரு இளைஞர் சமுதாயம் என்று அல்லாஹு தஆலா கூறிவிட்டு கூறுகின்றான். ஆமனு பிரப்பிஹிம், அவர்களுடைய அந்த இறைவனை அவர்கள் உண்மையான முறையிலே ஈமான் கொண்டிருந்தார்கள். வஸித்னாஹும் ஹுதா, அவர்களுக்கு நாங்கள் நேர்வழியை அதிகப்படுத்தினோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். காரணம் என்ன? அங்கே இஸ்லாமிய மார்க்கம் வருவதற்கு முன்பு கற்களையும் மண்களையும் மிருகங்களையும் வணங்கிக் கொண்டிருந்த ஒரு சமுதாயம். பாலியல் எல்லாம் மிகவும் தெளிவான முறையிலே நடந்து கொண்டிருந்தது. சமுதாயத்திலே அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே மக்கள் மனிதர்களுக்கு மண்டியிட்டுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலேதான் அல்லாஹு தஆலா அந்த இளைஞர் சமுதாயத்திற்கு உதிப்பை கொடுக்கின்றான். இவர்கள் எங்களை போன்ற மனிதர்கள் தானே, எதற்காக வேண்டி நாங்கள் இவர்களுக்கு அடிபணிய வேண்டும்? எங்களை படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹு தஆலாவை, அவனை மாத்திரம் நாங்கள் வணங்க வேண்டும் என்று அவர்கள் திடகாத்திரமான முறையிலே அவர்கள் உறுதி கொள்கின்றார்கள், ஈமான் கொள்கின்றார்கள். அவர்களுக்கு பல சோதனைகள் வருகின்றன. இருந்த போதிலும் அவர்கள் அந்த ஈமானுள்ள வாலிபர் சமுதாயமாக இருந்ததன் காரணத்தினால் அந்த சோதனையிலும் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், தன்னுடைய தோழர்களுக்கு ஒரு அழகான வரலாற்று சம்பவத்தை கூறுகின்றார்கள். ஒரு இளைஞன் இருக்கின்றான். பனி இஸ்ரவேலருடைய காலத்திலே ஒரு இளைஞன் இருந்து கொண்டிருக்கின்றான். இந்த இளைஞன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு மதகுருவிடம் படித்துக் கொண்டிருக்கின்றார். இப்படி படித்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அரசன் இவரை பற்றி கேள்விப்பட்டு
இந்த இளைஞனை அழைத்து, உன்னுடைய இலாஹ் நான் இல்லையா, உன்னுடைய இறைவன் நான் இல்லையா என்று கேட்கின்ற பொழுது அந்த இளைஞன் கூறுகின்றான், என்னுடைய மட்டுமல்ல, உன்னுடைய இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மறுமை நாள் வரை யாரெல்லாம் இந்த உலகத்திலே இருக்க போகின்றார்களோ அவர்கள் அனைவருடைய இரட்சகன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று அங்கே கூற, அந்த அரசன் அவனுடைய பணியாட்களுக்கு கட்டளை இடுகின்றான், இந்த இளைஞனை நடுக்கடலிலே கொன்று தாட்டி விடுங்கள். அங்கே பணியாட்களும் அவ்வாறே செய்கின்றார்கள். அல்லாஹு தாலா அந்த இளைஞனை காப்பாற்றி அவர்களை அந்த கடலிலே மூழ்கடித்து விடுகின்றான். அதே போன்று மலையிலே வைத்து அவனை வீசி விடுங்கள் என்று கூற, மலைக்கு அந்த இளைஞனை ஏற்றிச் சென்றதும் மலை ஆடுகின்றது. இளைஞனை தவிர அனைவரும் கீழே விழுந்து மரணித்து விடுகின்றார்கள். இப்பொழுது அரசனுக்கு மிகவும் தலைக்கடியாக இருக்கின்றது. எப்படியாவது நான் இவனை கொலை செய்து விட வேண்டும், என்னை வணங்கி கொண்டிருந்த மக்கள் வேறு யாரையும் வணங்கி விடுவார்கள் என்று அரசன் பயப்படுகின்றான். இங்கே அந்த இளைஞன் உயிருக்கு பயப்படாமல் தெளிவான ஒரு வார்த்தையை கூறுகின்றான். அரசனே, நீ என்னை கொல்ல வேண்டுமா என்று ஒரு கேள்வியை கேட்டதும் அரசன் கூறுகின்றான், ஆம், நிச்சயமாக உன்னை நான் கொலை செய்ய வேண்டும். அப்படி என்று சொன்னால் உன்னுடைய சாம்ராஜ்யத்திற்கு கீழே உள்ள அனைத்து மக்களையும் ஒரு இடத்திலே ஒன்று கூட்டி என்னை ஒரு கழுமரத்திலே ஏற்று. அப்படியே அரசனும் செய்கின்றான். என்னுடைய அம்பு இருக்கக்கூடிய அந்த பின்பையில் இருந்து ஒரு அம்பை எடுத்து, பிஸ்மி ரப்பி ஹாதல் குலாம், இந்த இறைவனுடைய பெயரால் நான் இவனை இந்த அம்பை எறிகின்றேன் என்று அந்த இளைஞனுக்கு எறி என்று அந்த இளைஞன் கூறியதும் அவ்வாறே அந்த அரசன் செய்து விடுகின்றான். அன்புள்ள சகோதரர்களே, தன்னை வணங்க வேண்டும் என்ற மமதை, தன்னை வணங்க வேண்டும் என்ற பெருமை, என்னை தவிர வேறு யாரையும் வணங்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அரசனுடைய அந்த புத்தி மந்தம் அவனை அவ்வாறே மறைத்து விடுகின்றது. அவனும் அவ்வாறே எறிகின்றான், பிஸ்மி ரப்பி ஹாதல் குலாம், இந்த இளைஞனுடைய இரட்சகனின் பெயரால் எறிகின்றேன். இளைஞன் மரணிக்கின்றான். ஆனால் அந்த இளைஞன் மரணிக்கும் போதும் ஒரு புரட்சியை ஏற்படுத்திவிட்டு மரணிக்கின்றான். தன்னந்தனியாக நின்று ஒரு சமுதாயத்தை இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ளே வரவழைத்து விட்டுத்தான் அந்த இளைஞன் மரணிக்கின்றான் என்று சொன்னால் மிகையாகாது. அங்கே இருந்த அனைத்து மக்களும் கூறுகின்றார்கள், ஆமன்னா பி ரப்பி ஹாதல் குலாம், இந்த இளைஞனுடைய இரட்சகனை நாங்கள் அனைவரும் ஈமான் கொள்கின்றோம். ஆமன்னா பி ரப்பி ஹாதல் குலாம். இப்படி ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒவ்வொரு இளைஞர் சமுதாயமும் புரட்சிகளை ஏற்படுத்தி விட்டு சென்றிருக்கின்றன. அது யாருக்காக வேண்டியும் பயப்படவில்லை. நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா என்னை பார்த்து, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுன், அதிலே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் அனைவரும் அங்கே போராடுகின்றார்கள், அதிலே வெற்றி பெறுகின்றார்கள். இப்படி ஒவ்வொரு சமுதாயத்தை நாங்கள் பார்த்து வருகின்ற பொழுது எங்களுடைய சமுதாயத்திலும், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்திலும் பல இளைஞர்கள் புரட்சிகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவிலே நிர்வாணமாக தவாப் செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை பார்க்கின்றார்கள். அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், அல்லது இருவருமாக சேர்ந்தும் அங்கே அவர்கள் தவாப் செய்து கொண்டிருக்கலாம். விபச்சாரத்தை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருந்தது. வீட்டுக்கு வீடு சிலை வணக்கங்களை மேற்கொண்டிருந்தன. இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, நீங்கள் இவைகள் எதையும் செய்யக்கூடாது, நீங்கள் இந்த சிலைகளுக்கு சிரம்பணிய கூடாது, வட்டி கொடுக்க கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது என்று ஒவ்வொரு அழைப்பாக மேற்கொள்கின்றார்கள். தன்னுடைய குடும்பத்தில் இருந்து முதலாவது எதிர்ப்பு கிளம்புகின்றது. இருந்தபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஞ்சவில்லை. அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அங்கே இருந்த அபூபக்கர் வெறும் 38 வயதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்.
பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சுடுமணலிலே போட்டு பாறங்களிலே வைத்து அவர்களை கொலை செய்யும் அளவுக்கு அடிக்கின்றார்கள். இருந்த போதிலும் இஸ்லாத்திற்காக வேண்டி அவர்கள் அங்கே பாடுபடுகின்றார்கள். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குகின்றார்கள், இஸ்லாமிய புரட்சியை உருவாக்குகின்றார்கள். அதே போன்று ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயத்திற்கு முன்னுதாரணமாக விளங்கக்கூடியவர்தான் இந்த ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இவருடைய வரலாறுகளை நாங்கள் படிக்கின்ற சந்தர்ப்பத்திலே எங்களுடைய உள்ளங்கள் அவ்வாறு உருகிவிடக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இவர்கள் வெறுமனே இஸ்லாத்திற்காக வேண்டி பாடுபடவில்லை. அவர்கள் பாடுபட்ட விதமே வேறு. வெறுமனே சொத்துக்களை மட்டும் தியாகம் செய்யவில்லை, குடும்பங்களை தியாகம் செய்யவில்லை. சுடுமணலிலே நெருப்பிலே போட்டு கட்டி தூக்கப்பட்டார்கள். இந்த நெருப்பு எவ்வாறு அணையும் என்று சொன்னால் இந்த வெக்கையின் காரணமாக உடம்பிலே இருந்து ஊனங்கள் வடிந்து அவ்வாறே அந்த நெருப்பை அணைத்துவிடும். மீண்டும் அவர்கள் நெருப்பை மூட்டுவார்கள், மீண்டும் அந்த நெருப்பு அந்த ஊனத்தினால் அணைந்துவிடும். இப்படி அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி பல பாடுகளை பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் எங்களுடைய கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று மதீனாவிலே இஸ்லாமிய மார்க்கம் திட்ட தெளிவாக பரவ வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தூதுவரை நியமிக்கின்றார்கள். இவர் யார் என்று சொன்னால் மக்காவிலே வாழ்ந்த 300 அல்லது 400 திர்ஹம் பெறுமதியுடைய உடையை அணியக்கூடியவர். இந்த வீதியால் அவர் வந்தால் அடுத்த வீதியில் வருபவர்களுக்கு விளங்கும், இந்த வீதியால் இந்த மனிதர் தான் போகின்றார். செல்வச் சீமாட்டியின் மகன் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாயிடத்திலே மிகவும் பாசம் உள்ளவராக இருந்தார். தன்னுடைய தாயும் பாசம் உள்ளவராக இருந்தார். இருந்த போதிலும் அல்லாஹு தஆலா இந்த முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கின்றான். மதீனா நகரிலே தன்னந்தனியாக நின்று ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை தூதுவராக அனுப்பி வைக்கின்றார்கள். நுபுவத் 11ஆம் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 51 வயது. அங்கே இருந்த எதிரிபாசிகள் கேட்கின்றார்கள், எங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை படித்து தருவதற்கு ஒருவரை தாருங்கள். தன்னந்தனியாக செல்கின்றார்கள் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அடுத்த வருடம் தன்னந்தனியாக 72 மனிதர்களை இஸ்லாத்தின்பால் அழைத்து இன்று மதீனா நகரமே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் இவர்கள் பட்ட பாடுதான் இதற்கு காரணம். அன்புள்ள சகோதரர்களே, அதே போன்று நாங்கள் இன்னும் ஒரு முக்கியமான யுத்தத்தை இங்கே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது முஅத்தா யுத்தம். இந்த முஅத்தா யுத்தத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 இளைஞர்களை தளபதியாக நியமிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் இந்த 3 சஹாபாக்களும் இந்த யுத்தத்திலே மரணித்து விடுவார்கள் என்று. அதிலே முதலாவது ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தின் கொடியை ஏந்தி கொண்டு செல்கின்றார்கள். அங்கே அவர் ஷஹீதாக்கப்படுகின்றார். இரண்டாவதாக ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவரும் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். மூன்றாவதாக அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு இவரும் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். இப்பொழுது இஸ்லாமிய படை தடம்பல் நிலையை அடைகின்றது. எங்களுக்கு ஒரு தலைவர் இல்லையா, எங்களை வழிநடாத்துவதற்கு யார் இருக்கின்றார் என்று கூறுகின்ற பொழுது அங்கே அஜிலான் கிளையைச் சேர்ந்த ஒரு சஹாபி சாபித் பின் அக்ரம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியை கையில் எடுத்து கூறுகின்றார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களே, உங்களுக்கு ஒரு தலைவரை ஏற்படுத்துங்கள், இந்த இஸ்லாமிய படை வெற்றி பெற வேண்டும் என்று கூறுகின்ற பொழுது அங்கே இருந்த சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், நீங்களே இதற்கு தலைமை தாங்குங்கள். அப்பொழுது
அந்த சஹாபி கூறுகின்றார், என்னால் முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் உருவப்பட்ட வாள் அந்த வாளை எடுத்து விட்டது, அந்த கொடியை ஏந்தி விட்டது. அங்கே கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு அவர்கள் அங்கே சமாதி காட்டுகின்றார்கள் என்று சொன்னால், அந்த காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட ஒரு இஸ்லாமிய தளபதியாக ஒரு இளைஞனாக இருந்தார்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாங்கள் இப்படி ஈமானை எங்களிடத்திலே இழந்து விட்டதன் காரணத்தினால் இன்று எங்களுடைய பாதையை நாங்கள் மறந்து விடுகின்றோம். இதன் காரணத்தினால் அந்த யூதர்கள் எங்களுடைய வரலாற்றை திரும்பி பார்க்கின்றார்கள். ஆண்டாண்டு காலமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து வருகின்றோம். நாங்கள் இருப்பதற்கு ஒரு சொந்த வீடு கிடையாது, சொந்த நாடு கிடையாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தலைமைத்துவத்தை பார்க்கின்றார்கள், குலஃபாவுர் ராஷிதீன்களுடைய வழிகாட்டல்களை பார்க்கின்றார்கள். ஆனால் இன்றைய சமுதாயம் அதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலே இந்த யூதர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள். 1890ஆம் ஆண்டு லத்தீன் மொழியிலே தௌலத்து பனி இஸ்ராயில், இஸ்ரவேலிய நாடு என்ற ஒரு நாட்டை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று கேட்டில் என்று சொல்லக்கூடியவன் ஒரு புத்தகத்தை எழுதி அதை அங்கே இருந்த யூதர்களுக்கெல்லாம் அனுப்பிவிடுகின்றான். இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே சுமார் 7 வருடங்கள் அவ்வாறே கழிந்து சென்று கொண்டிருக்கின்றன. 1897ஆம் ஆண்டு சுவிஸ் மாநாட்டிலே 250க்கும் மேற்பட்ட யூத தலைவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்கின்றார்கள். ஒன்று சேர்ந்து எங்களுக்கு ஒரு நாடு வேண்டும், ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே ஆண்டாண்டு காலமாக ஆயுட்காலமாக நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம், எங்களுக்கு ஒரு நாடு கிடையாது. அன்று வந்த முஸ்லிம்கள் 33 நாடுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே வைத்திருக்கின்றார்கள் என்று அவர்கள் சிந்திக்கின்றார்கள். இப்படி சிந்திக்கின்ற சந்தர்ப்பத்திலே 1897ஆம் ஆண்டு தௌலத்து பனி இஸ்ராயில் என்று சொல்லி ஒரு வரைபடத்தை தயாரிக்கின்றார்கள். அதிலே பலஸ்தீன், ஷாம், மிஸ்ர், மக்கா, மதீனா போன்ற பல பிரதேசங்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய ஒரு திட்டமாக அவருடைய திட்டம் இருக்கின்றது. இதனுடைய முதல் கட்டமாக கேட்டிலின் தலைமையிலே 1897ஆம் ஆண்டு கேட்டிலின் தலைமையிலே உஸ்மானிய பேரரசின் சாம்ராஜ்யத்தின் தலைவராக இருந்த 2ஆம் சுல்தான் அப்துல் ஹமீத் என்பவரை இவர்கள் சந்திக்க செல்கின்றார்கள். சென்று கூறுகின்றார்கள், சுல்தான் அப்துல் ஹமீத் அவர்களே, உங்களுடைய சாம்ராஜ்யம் 33 நாடுகளை உள்ளடக்கி ஒரு பெரும் சாம்ராஜ்யமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது மிகவும் கடன் கோட்டின் கீழே இருக்கின்றது. உங்களுக்கு நாங்கள் உங்களுடைய கடன்களை அடைப்பதற்கு பணம் தருகின்றோம், உங்களுக்கும் வேறாக பணங்களை தருகின்றோம், எங்களுக்கு நீங்கள் ஒரு சிறிய உதவி செய்ய வேண்டும். சுல்தான் அப்துல் ஹமீத் அவர்கள் கேட்கின்றார்கள், என்ன உதவி உங்களுக்கு செய்ய வேண்டும்? இவ்வளவு பெரிய உதவியை நீங்கள் எங்களுக்கு செய்ய போகின்றீர்கள், உங்களுக்கு நாங்கள் என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த கேட்டில் கூறுகின்றான், நீங்கள் எங்களுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், பலஸ்தீனத்திலே எங்களுக்கு நீங்கள் புகலிட கோரிக்கை ஒன்று தர வேண்டும். நாங்கள் பலஸ்தீனத்திலே வசிப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு இடம் தர வேண்டும் என்றதும் சுல்தான் அப்துல் ஹமீத் அவர்கள் மிகவும் விபரமான ஒருவராக இருந்ததன் காரணத்தினால் இவருடைய தூரநோக்கு சிந்தனையை அவ்வாறே புரிந்து கொண்டார்கள். இவர்கள் கேட்பது வெறுமனே அங்கே வாழ்வதற்கல்ல, யூத சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு என்ற அந்த நோக்கத்தை அவர்கள் அங்கே புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் இந்த நோக்கத்திற்காக வேண்டி என்னை சந்திக்க வருவேன் என்று நினைத்திருந்தால் உங்களை சந்திப்பதற்கு நான் அனுமதி தந்திருக்க மாட்டேன் என்று அங்கே அந்த அப்துல் ஹமீத் அவர்கள் கூறுகின்றார்கள். இப்படி காலங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. 1924ஆம் ஆண்டு துருக்கிய சாம்ராஜ்யம் அவ்வாறே வீழ்ச்சி அடைகின்றது. இதற்கு காரணமாக இருந்த முஸ்தபா கமால் என்று சொல்லக்கூடியவன்
யூதர்களுடைய கைபொம்மையாக மாறி இந்த சாம்ராஜ்யத்தை வீழ்த்துவதற்கு மிகவும் ஒரு வழிகோலியாக இருந்து கொண்டிருக்கின்றான். இவனுக்கு யூதர்கள் ஒரு பட்டத்தை கொடுக்கின்றார்கள், அத்தாதுர்க், துருக்கி தேசத்தின் தந்தை. இப்படி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை எப்படியெல்லாம் வீழ்த்த முடியுமோ அப்படியெல்லாம் அவர்கள் வீழ்த்திவிட்டு இன்று அவருடைய பாதையை வெற்றி பயணமாக, வெற்றி இலக்காக நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று நாங்கள் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். சகோதரர்களே, ஹம்மாத் மாலிக் அல் ஜுஹனி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய கிதாபு மௌசூஆ அல் மதாஹிபுல் முஆசரா என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்திலே அவர்கள் யகூதிகளுடைய நோக்கங்களை பற்றி கூறுகின்றார்கள். அதிலே முதலாவது நோக்கம் தஅவத்து ஷபாபி வஷ்ஷாபாத்தி இலா இன்கிமாயிஸ் ஃபிர்ரதா, அதாவது இவர்களை நாங்கள் ஆபாசமான வழிகளிலே எடுக்க வேண்டும். யாரை எடுக்க வேண்டும்? சிறுவர்களை அல்ல, முதியவர்களை அல்ல, இஸ்லாமிய மார்க்கத்திலே வாழக்கூடிய பெயர் தாங்கிய இஸ்லாமிய இளைஞர்களை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் திட்டம் தீட்டி அவர்கள் அதிலே குறிப்பிடுகின்றார்கள். வ இபாஹத்து தஹல்லி, அதாவது கெட்ட பழக்க வழக்கங்களை அவர்களிடத்திலே நாங்கள் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் அவர்களுடைய அந்த புத்தகத்திலே குறிப்பிடுகின்றார்கள் என்று சொன்னால், இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்திலே வாழக்கூடிய இளைஞர் சமுதாயத்திடத்திலே நான் ஒரு கேள்வியை கேட்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் யார் என்பதை மறந்து வாழ்கின்றோமா? யாருடைய உம்மத் என்பதை நாங்கள் மறந்து வாழ்கின்றோமா? எதற்காக வேண்டி இந்த உலகத்திற்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் மறந்து வாழ்கின்றோமா என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த வாலிபர் சமுதாயம் என்பது வெறுமனே எங்களிடத்திலே நிலைத்திருப்பதல்ல, மாற்றமாக காலம் செல்ல செல்ல எங்களையும் அது தாண்டி சென்று விடும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு சாராயத்தை, மதுவை ஹராமாக்குகின்றான் என்று கூறிய வார்த்தை தான் தாமதம். அங்கே இருக்கின்ற மதுபானங்கள் அனைத்தும் வீதி வீதியாக வெள்ளத்தால் அடித்து செல்லப்படுகின்றன. ஆனால் இன்று இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே இருக்கக்கூடிய இளைஞருடைய துர்ப்பாக்கிய நிலை என்ன? இன்று யூதர்கள் தயாரிக்கின்றார்கள் புகைத்தல், அதாவது சிகரெட், அதே போன்று மாவா என்று சொல்லக்கூடிய ஒரு ஐட்டம் தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கின்றது. அதை அதிகமாக பாவிப்பவர்கள் யார் என்று சொன்னால் இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்று ஒரு திடுக்கிடும் தகவலை நாங்கள் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்புள்ள வாலிபர் சமுதாயமே, வெறுமனே நாங்கள் இந்த உலகத்திற்கு வந்துவிட்டு செல்வதற்கு வரவில்லை, மாற்றமாக இந்த உலகத்திலே நாங்கள் ஒரு புரட்சி ஏற்படுத்த வேண்டும். அதுதான் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஈமானிய புரட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு எதுவும் கஷ்டமான காரியம் அல்ல. அந்த ஹப்பாவை போன்று நாங்கள் இருக்க வேண்டும், அந்த முஸாபை போன்று இருக்க வேண்டும், அந்த பிலாலை போன்று இருக்க வேண்டும், அந்த முஹம்மது பின் அப்துல் வஹாபை போன்று இருக்க வேண்டும், இப்னு தைமியாவை போன்று இருக்க வேண்டும். பலரும் பல துறைகளிலே சாதித்து காட்டியவர்கள். அது வீரமாகவும் இருக்கலாம், கல்வியாகவும் இருக்கலாம், பணமாகவும் இருக்கலாம். எதிலேயும் நிகழ்த்தி காட்டுபவர்கள்தான் முஸ்லிம்கள் என்று அவர்கள் சாதித்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த பரம்பரையிலே வந்த நாங்கள் இன்னும் சாதிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று இஸ்லாமிய வாலிபர்களை நெறிப்படுத்த வேண்டியது யார் என்ற ஒரு கேள்வி எங்களிடத்திலே எழும்பலாம். இதற்கும் இஸ்லாமிய மார்க்கம் தெளிவான ஒரு விடையை தந்திருக்கின்றது. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்புகளை பற்றி அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமை நாளிலே விசாரிக்கப்பட இருக்கின்றீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இதிலே முதலாவது பொறுப்பு தங்களை பெற்ற பெற்றோரிடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. பெற்றோர்களே, உங்களிடத்திலே வினயமாக வேண்டிக் கொள்வது, உங்களுடைய பிள்ளைகள் எங்கே திரிகின்றார்கள் என்பதை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட நண்பர்களோடு சேர்கின்றார்கள் என்பதை நாங்கள் கணக்கெடுக்க வேண்டும்.
உங்களுடைய பிள்ளையிடத்திலே என்ன கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் கண்காணிக்க வேண்டிய கடமைப்பாட்டின் கீழே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தாவா களங்கள், அதே போன்று பாடசாலைகள், அதே போன்று ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயற்பட எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன். அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் இன்று எங்களுடைய புனித வருடமான முஹர்ரம் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ஹிஜ்ரி 1437 ஆண்டு முஹர்ரம் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில நாட்களிலே எங்களுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்ட ஒரு நோன்பை நாங்கள் அடைய காத்திருக்கின்றோம். இந்த நோன்பினுடைய பொறுமதி எங்களுடைய முன்னைய பாவங்களை, கடந்த கால பாவங்களுக்கு ஒரு பரிகாரமாக அமையும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதற்கான காரணம் என்ன என்பதை நாங்கள் பார்த்தோமேயானால், ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரிலே வருகை தந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே யூதர்கள் அனைவரும் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதனுடைய காரணத்தை கேட்ட பொழுது, இந்த உலகத்திலே வந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்களில் மிகவும் கொடுங்கோல் மன்னனான ஃபிர்அவுனிடமிருந்து அல்லாஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய தோழர்களையும் பாதுகாத்த நாள் என்று அவர்கள் கூறி, இந்த முஹர்ரம் 10வது தினத்திலே நோன்பை நோற்றுக் கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவர்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகவும் அந்நியோன்யமானவன், மிகவும் நெருக்கமானவன் நான் தான். எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9வது நோன்பையும் சேர்த்து நோட்பேர் என்று கூறினார்கள். அடுத்த வருடம் அல்லாஹ்வுடைய நாட்டம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இல்லை. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் எங்களுக்கு கடமையாக்குவதற்கு முன்பு, ரமலான் எங்களுக்கு கடமையாவதற்கு முன்பு இந்த நோன்பை கடமையாக்கி இருந்தார்கள். பின்பு இந்த முஹர்ரம் மாதத்திலே நோக்கக்கூடிய நோன்பை எங்களுக்கு சுன்னத்தான நோன்பாக மாற்றி தந்திருந்தார்கள். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய கடந்த கால பாவங்களுக்கு பரிகாரமாக அமையக்கூடிய இந்த நோன்பை நோற்றால் எங்களுக்கும் சிறப்பான ஒன்றாகவும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிமுறையை பின்பற்றிய கூட்டங்களில் ஒரு கூட்டமாவதாக நாங்கள் மாறலாம் என்று கூறி முடிக்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.